நீட் தேர்வு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீட் மறுதேர்வு இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நேற்று நாடாளுமன்றத்தில் கூட இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பிய நிலையில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது பற்றி தற்போது எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது நீட் முறைகேடு தொடர்பான வழக்கில் மறுதேர்விற்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நடந்த நீட் தேர்வுகளில் பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்வு எழுதியவர்களில் அதிக அளவிலான மாணவர்கள் 600க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் நீட் முறைகேடு தொடர்பான இந்த வழக்கில் மறுதேர்வு நடத்தப்பட முடியாது என்றும் அனைத்து இடங்களில் வினாத்தாள் வெளியானது என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் போதுமானதாக இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது? அதாவது மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு எந்த ஒரு போதிய காரணங்களும் இல்லை என்பதால் அந்த தேர்வை முழுமையாக ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் தெரிவித்து மறு தேர்வு நடத்துவதற்கு அவசியம் இல்லை என்றும் திட்டவட்டமாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வுதான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தேர்வு நடத்துவதற்கு முன்பே கேள்வி தாள்கள் என்பது லீக் ஆயிருக்கிறது. பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் முறைகேடுகள் அதிகமாக நடந்து இருப்பதால் அந்த நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இந்த முறைகேடு எவ்வாறு நடைபெற்றது, இந்த கேள்வித்தாள் எவ்வாறு லீக் ஆனது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக தேர்வு முகமை என்பது பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரையில் சுமார் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். 1,08,000 இடங்களுக்கான இந்த தேர்வு என்பது 23 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீட் வினாத்தாள் கசிவு என்பது ஒரு சில இடங்களில் ஏற்பட்டிருந்தாலும் கூட முழுமையாக முறைகேடு நடைபெற்றிருப்பதற்காக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இவ்வாண்டிற்கான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதற்கான போதிய காரணங்கள் இல்லை என்பதால் நாங்கள் இந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினர் நீட் நுழைவுத் தேர்வு என்பது முறைகேடு நடைபெற்றிருப்பதால் அந்த நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி முழுமையாக அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, மீண்டும் தேர்வு நடத்த உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டால் பல்வேறு மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.